கேள்வியிலே பதில் இருக்கு. இது இயற்கை, அது செயற்கை தான். இயற்கை அப்படின்னா கடவுள் அந்த மனித இனத்துக்கு எல்லா இனத்துக்கும் படைச்சிருக்கிற ஒண்ணு. அதாவது நார்மலா கல்யாணம் ஆன உடனே ஒரு ஹஸ்பண்டோட செமன் உள்ள அதுவா ட்ராவல் பண்ணிட்டு, அந்த ஒய்ஃபோட முட்டைய நோக்கி போகணும். அந்த முட்டையில நெறைய மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் உள்ள போகும். அதில ஏதாவது ஒரு ஸ்பெர்ம் தான் முட்டைய ரீச் பண்ண முடியும். அந்த முட்டைய உடைச்சதுக்கு அது பியர்ஸ் பண்ணிட்டு போய் அது ஃபெர்டிலைஸ்ட் ஆயிரும். அந்த எக்கு ஃபெர்டிலைஸ்டு எக்கா மாறும். அந்த எக்கு ஃபிம்ப்ரியா வழியா டியூப்ல உட்காரும். அதுக்கப்புறம் அது மெதுவா நகர்ந்து அது யூட்ரஸ்குள்ள வந்து இம்ப்ளான்ட் ஆகணும். அதுக்கப்புறம் கரு வளர்ந்து டேர்ம் வரைக்கும் போகிறது தான் இயற்கையான மெத்தடு. இதுவே அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம செயற்கை முறையில் போகிறோம் அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியல் அப்படின்னு போகிறோம்னா, நம்ம ஹஸ்பண்டோட செமனையும் வெளியே எடுத்துடுறோம், ஒய்ஃபோட எக்கையும் வெளியே எடுத்துடுறோம். ரெண்டையும் நம்ம நாமளே அதை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அது செய்ய வேண்டிய வேலையை நம்மளே செஞ்சிடுறோம். இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு ஸ்பெர்ம் எடுத்து ஒரு எக்குக்குள்ளே பியர்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பிடுறோம். அப்போ அதுக்கப்புறம் அந்த ஒரு மீடியாவில் அதை வச்சோம்னா, அது கருவாக மாறி அது எம்ப்ரியோ டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 days கருவாக இருக்கையில் அதை மறுபடியும் ஒய்ஃபோட கர்ப்பப்பையில் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறோம். இது செயற்கை. அதாவது ஒருத்தர் இங்கேருந்து ஒரு நடந்து போகிறாருன்னா அது இயற்கை. இதே நடக்க முடியல, கால் அவருக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னா, நம்ம ஆட்டோ பிடிச்சோ டாக்ஸி பிடிச்சோ டைரெக்டாக அங்கே போய் இறங்குறோம்ல, அந்த மாதிரி தான் அது செயற்கை. எந்த வேலையும் செய்யாமல் ஜஸ்ட்டு எல்லா வேலையும் வெளியே விட்ரோ, அதாவது வெளியே நடைபெறதுக்கு பேர் தான் செயற்கை கருத்தரித்தல்.